கூறுகிறார். வணக்கத்திற்குரிய மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேதகு ஆளுநர் அவர்களே, கர்நாடக முதலமைச்சர் அன்புக்குரிய குண்டுராவ் அவர்களே, மற்றும் படங்களை வெளியிட்டும் திரையிட்டும் மக்களுக்காக, கலைக்காக, தொழில் முழுக்கத்திற்காக, தொழிலுக்காக தொண்டு செய்திருக்கின்ற பெரியோர்களே, கலைஞர் மக்களே, கூடியிருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, அமைச்சர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உணர்வுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே 50வது ஆண்டு முழுமையாக சினிமா துறை தென்னகத்தில் தொடங்கிய நாள் முதல் கொண்டு எத்தனை கலைஞர்கள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், எப்படி இந்த கலை முன்னேறியது என்பதையும், எத்தனை தியாகங்களை கலையில் இந்த உயர்வை பெற்றிருக்கிறது என்பதையும் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கும் இங்கே அழைத்து வழங்கி பெருமைப்படுத்துகின்ற இந்த நல்ல விழாவில் எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் அதிலும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசிய நிலையில் இருக்கின்ற மேலக குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக டெல்லியிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே நண்பர்களை எல்லாம், கலைஞர்களை எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக தமிழக அரசின் சார்பாக முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சினிமா துறையை பற்றி பேச வேண்டுமானால் ஒவ்வொருவருக்கு ஒதுக்கி இருக்கின்ற நேரம் போதாது என்பதை நான் குறிப்பிட்டுத்தான் தர வேண்டும். ஆகவே அதை பற்றி விமர்சனமாக ஜனநாயகம் கொள்வது என்ற நிலையில் நீண்ட நேரம் பேச்சை இங்கே பேச முடியாவிட்டாலும், திரைப்படத் துறையில் பேசாத படங்கள் தயாரிக்கப்பட்ட நாளிலிருந்து பேசும் படங்களாக மாறி இந்த இடம் உலகத்திலேயே அதிக படங்கள் தயாரிக்கின்ற நாடு இந்தியா என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு வளர்ச்சிருக்கிறது என்பதையும், இந்திய மக்கள், தென்னக மக்கள், தமிழக மக்கள் மிக பெரும் ஆர்வம் தாழ்வு தந்து வருகிறார்கள் என்பதையும் எண்ணி பார்த்து நாம் பெருமைப்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரைவது ஒன்றுதான், தமிழகத்திலே இருக்கின்ற கலைநுட்ப வல்லுநர்கள், கலைஞர்கள், திறனாய்வு செய்கின்றவர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையில் வருபவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து உட்கார்ந்து பேசி இப்படித்தான் நமது பண்பாட்டுக்கு ஏற்ற வகையில் தமிழ் படங்கள், தென்னக படங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் படங்களை தயாரிப்பது மிக மிக அவசியம், தேவை என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நடிகர் என்ற நிலையில் அல்ல, நடிகராயிருந்த என்னை முதலமைச்சராகிய தமிழக மக்களின் சார்பாக இந்த வேண்டுகோளை இங்கே நான் வைக்க விரும்புகின்றேன். கலைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணரும் வகையில் இந்த அரசு ஒரு நடிகரின் தலைமையில் இயங்குகிறது என்பதை எடுத்துக்காட்ட தமிழக மக்கள் முயன்றதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு, இதற்கு அடிப்படையாக அஸ்திவாரமிட்ட பேரறிஞர் அவர் அண்ணா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.
சினிமாத்துறை இருக்கிறது என்பதையும் யார் யாருக்கு பயன்படுத்த வேண்டும் உள்ளது என்பதையும் குறுகிய கால அளவை ஒட்டி மேலே குடியரசுத் தலைவருடைய நேரத்தை அனுசரித்து சிலருக்கு இங்கே பாராட்டுகள் வழங்குவதும் பரிசுகள் வழங்குவதும் இதை தொடர்ந்து மேலும் விடுபட்டு போனவர்கள் மறைந்து மறந்திருப்பவர்கள் என்ற நிலை அல்லாமல் நினைவில் இருந்தாலும் நேரமில்லை என்ற காரணத்தால் அவர்கள் தவறாக கருத மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு அலட்சியப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று யாரும் தவறாக கருத மாட்டார்கள் என்று மட்டுமல்ல, அவர்கள் தங்களை எவ்வளவு வேண்டும் நம்பிக்கையோடு இந்த திரைப்படத்துறைக்கு ஆரம்ப காலத்தில் பணியாற்றினார்களோ அந்த தகுதி இறுதிகளில் இந்த படத்துறை அதை ஒட்டிய அனைத்து பிரிவுகளும் அவர்களை என்றென்றும் மதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தொடர்ந்து அந்த பணியை செய்யும் என்பதை இங்கே சொல்லியதற்காக திரையிடுபவர்கள் சங்கம் என்று 3 சங்கங்களை வைத்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். அது உண்மையாக இருக்குமானால் அவர் ஒன்று சேர்ந்து தமிழ் திரைப்படத்துறை என்கிற வகையில் தமிழ் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று அவர் வைத்துக் கொள்ள வேண்டும். தன் தாய் கழகம் என்கிற வகையில் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸை அவர்கள் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இப்படி 3ஆக பிரிந்திருப்பது தேவையில்லை. பெரியினால் பலம் கூடாது, குறைந்தால் போகும். ஆகவே ஒற்றுமையோடு அவர்கள் ஒருங்கிணைந்து பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காம்பவுண்ட் டாக்ஸ் என்கிற வரிசலுகையை நாங்கள் அளித்தபோது பாராட்டினார்கள் பிஎன்சிக்கு. ஆனால் அது ஒரு டவுன்ஷிப் போன்றவர்களுக்கெல்லாம் வேண்டுமானால் இந்த தமிழ்நாடு திரைப்பட சங்கம் தொடங்கி எல்லோரும் ஒருங்கிணைந்து அரசை அணுகிறார். அதை பற்றி அரசு நிச்சயமாக பரிசீலிக்கும் என்பதை இங்கே எடுத்துக்கொண்டு கலைஞர்கள் எல்லாம் உடனான பாராட்டி நீண்ட பிரசங்கத்தை நான் சொல்லாமல் இந்த பரிசுகள் தொடர வேண்டும். நான் தான் வேண்டாம் என்று சொன்னேன் தவிர அவர் கொடுப்பதாகத்தான் இருந்தார் என்பதையும் இதை அவர் குற்றவாளிகள் அல்ல என்பதையும் கூறி நான் இந்த முதல்வர் பதவியை இருக்கின்ற வரையில் பட்டம் இது போன்ற பரிசுகளை வாங்க நாம் தயாராக இல்லை என்பதை இங்கே சொல்லி அந்த கொள்கையோடு வகையில் இதை எடுத்துக்காட்டி இதற்கு குற்றவாளி நான் தான் தவிர பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அல்ல என்பதை சொல்லி எல்லோருக்கும் மீண்டும் வாழ்த்து கூறி குடியரசுத் தலைவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் கைகூப்பி தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாம வாழ் சொல்லி அமைகிறேன். நன்றி. கலை உலகத்தின் தனிப்பெரும் தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் பெற்றதை பாராட்டுவதற்காக வரலாறு காணாத மாபெரும் விழாவை திரையுலகத்தினர் சென்னையில் சிறப்பாக நடத்தினார்கள். அலங்கார வளைவுகள் சென்னை மாநகரத்தின் அழகுக்கு அழகு சேர்த்தன. பெரியதோர் உலகம் செய்வோம் என்ற புரட்சி கவிஞரின் பொன்மொழிக்கு தோல் வடிவம் கொடுக்க துணிந்தார் எம்ஜிஆர். புதிய புதிய திட்டங்களை உருவாக்கினார். ஏழை குழந்தைகள் பசியாலும் பட்டினியாலும் வாழக்கூடாது என்பதற்காகவே சாதனை வீரர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை, சத்துணவு திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டார். வானத்து சந்திரனும் மகத்தான நட்சத்திரங்களும் சந்திப்பதில்லை. ஆனால் பூவுலகத்தின் பூரண சுந்தரனான எம்ஜிஆருடன் புகழ்பெற்ற நட்சத்திரங்களை சந்திக்கின்றனர், பாராட்டி மகிழ்கின்றனர், பரவசம் அடைகின்றனர், விருந்து பிரச்சாரம் செய்து போற்றுகின்றனர்.
தமிழ்நாட்டின் அத்தனை நட்சத்திரங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் ஒன்று சேர்ந்து மாபெரும் ஊர்வலமாக அணிவகுத்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் கண்டு கழிக்கின்றனர். தென்னிந்திய சினிமா உலகில் ஒற்றுமை, ஒருமைப்பாடு என்ற சொற்களின் பொருள் இந்த ஊர்வலத்திலேதான் தெளிவாக தெரிகிறது. சத்துணவு தந்து ஏழை குழந்தைகள் எல்லாம் தலைக்கச் செய்தார் சத்தியத்தாயின் உத்தம புதல்வர். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்னும் அண்ணாவின் கொள்கைப்படி ஏழைகள் சிரித்து வாழச் செய்தார் இதய தெய்வம் எம்ஜிஆர். கல்வியும் கலைகளும் செழிக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக திட்டங்கள் வகுத்தார் இணையிலா முதல்வர் எம்ஜிஆர். தன் ஆட்சி காலத்தில் 7 பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய ஒரே முதலமைச்சர் என்ற பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கே இருந்தது. இது ஒரு உலகப் பெரும் சாதனை என்றே சொல்ல வேண்டும். பட்டங்களை எம்ஜிஆர் தேடியதில்லை, பற்பல பட்டங்களே அவரை தேடி வந்தன. அவற்றின் சிகரமாக அமைந்தது டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே அவர் மனிதகுலத்தின் டாக்டராகவே விளங்கினார். கண்பினை காத்த டாக்டர், பசிப்பினை தீர்த்த டாக்டர், அன்பனை ஊசி போட்டு அகமெல்லாம் கலந்த டாக்டர், செம்மன செம்மலாக பொதுநலம் காத்த டாக்டர், தன்னலம் இல்லா டாக்டர், சத்துணவளித்த டாக்டர். பல்கலைக்கழகம் 7 படைத்த ஓர் முதலமைச்சர் கொள்கையை அதனில் வேறே சுட்டுதற்கு எவரும் இல்லை. வல்லவர் டாக்டர் பட்டம் வாங்கிய சிறப்பை போற்றி பல்வகை கலைஞர் கூட்டம் பரவசம் கொண்ட காட்சி. காட்சி கண் காட்சியே டாக்டர் புரட்சித் தலைவரின் மாட்சியே.
நேரடியாக பார்க்கின்ற என்னென்ன சாதித்து இருக்கிறார் என்பதை பட்டியல் போடும் பொழுது அதை இந்த காரியங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முறையில் மிகப்பெரிய முறையில் சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. மக்களிடம் அவர்களுக்கு ஒரு பாராட்டுரையாக நடத்துகின்ற இந்த நேரத்தில் அவர்கள் பங்குகளில் இந்த வாய்ப்புகளை நாம் நிறைவேற்றி நாம் உள்ள மிகப்பெரிய காரணமாக கருதுகிறோம். ఒక లెక్క రాష్ట్ర డైరెక్ట్లీ కనిపిస్తుంది. అటువంటి ఎన్టీఆర్ గారికి డాక్టర్ ఇది నాకు డాక్టర్ ఇది బట్ ఎన్టీఆర్ చెప్పలేదు. இதனால நாற்பது தனிய டிகிரி பற்றி அவருக்கு சரவண நம்பிக்கை இல்லையே தெரியாது. எனக்கு மட்டும் சரவண நம்பிக்கை கடவுள் இருந்தால் அவருக்கு இமத்தி நான் மிக மிக சிறந்த தொழிலாளர் இரண்டு தொழில்கள். ஒன்று மருத்துவ தொழில், இரண்டாவது டாக்டர் தொழில். மருத்துவ தொழிலை ஆண்டவனுக்கு சமானமாக ஓரளவுக்கு சொல்லலாம். ஆண்டவன் ஒருவரை கிடைக்கிறான், அதே போல மனிதன் மாற்றம் ஏற்படுகிறான்.
ஆனால் டாக்டர் அந்த இருந்த செல்வத்தை ஏதாவது யார் என்றால் அதை சரிபார்த்து அதை சுத்தமாக செய்கிறார். அப்படி பார்க்கிறதுக்கு மருத்துவ தொழில் ஒரு பக்கம் உள்ள டாக்டர் தொழில் அந்த இருந்த வாழ்க்கை அப்படி பார்க்கும்போது அந்த நன்றியாளர்கள் யானையை செய்கிறோம். டாக்டர்கள் யானை செய்வார்கள் மட்டுமல்ல, வெளியே செய்கிறோம். அதாவது சட்டங்களை போடுவோம். அப்படி டாக்டர்களுக்கு அந்த நன்றியாளர்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் வந்து சொல்றாங்க போறார்கள். சூப்பர் ஸ்டார் என்று சொல்வதற்காக சூப்பர் டாக்டர் அல்லது டாக்டர் என்றெல்லாம் சொல்லுகிறது. இதற்கு அவரை வளர்த்து நான் ரசிகாக்கள் அல்ல, அவர்களுடைய கால் உயிர் கூட நான் சமமானவர் அல்ல என்று நான் கூறுகிறேன். நான் மனமான கூறுகிறேன், மகிழ்கிறேன். இன்னும் ஒரு பல மட்டங்களுக்கு எங்கள் பயணமாக இந்த சிறந்த பொழுது அவரை நாங்கள் மரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த பக்கத்தை கிடைத்த நம்பர்கள் நன்றி இருந்தார். இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தமிழகத்திற்கும் பல நல்ல அவருக்கு எந்த ஆளுநர்கள் நல்ல ஆரோக்கியம் எல்லாம் அவருக்கு டாக்டர் சட்டம் நடத்துகிறது. அவர்கள் சாதாரண தான் அவருக்கு கிடைத்த அந்த பட்டம் எவ்வளவு அதிகரித்து நடத்திருந்தால் எவ்வளவு தாக்கத்தை கூடாது. டாக்டர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். நான் பாராட்ட பேசுகிறேன் என்பதை விட என் அண்ணாவில் அவரிடம் வாழ்த்து பெற வேண்டும் என்பதுதான் உண்மை. ஜாஸ்தியா பேசலாம்னு சொன்னா முதலமைச்சரை பத்தி என்ன பேசுறது அப்படின்னு சொன்னா ஏதாவது பண்ணலாம்னா பொறாம பண்ணலாம், அவரை பார்த்து அவ்வளவுதான் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு ஆறா வர்றதுனாக்கா இல்லை, அவரே தான் திருப்பி திருப்பி வரணும், வேற ஒன்றும் வழியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவர் நம் கலை குடும்பத்திலிருந்து இவ்வளவு அழகா பிரகாசிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப பிடிச்சி வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய படங்கள்ல தக்குடம் பொதுமக்களுக்கு தானே போட்டுட்டு இருக்காரு, நடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காரு. ரொம்ப பேர் சொல்றது பூஜைப்படுவாங்க, நான் ரொம்ப வாய் விட்டு சொல்றேன். மற்றவங்களோட நடிக்கும்போது யாராவது படத்துல பணம் தரலன்னு சொன்னாக்கா அண்ணங்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் சேர்ந்துற பணம். அப்படி ஊட்டி வளர்க்கிறவர். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், சிறப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதுமில்லை, அள்ளி கொடுக்கும் மணலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் ஏமன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் தாயாத முதல்வர், சத்தியாக முதல்வர், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீரூடி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பல்கலைக்கழகம் உனக்கு பட்டம் கொடுக்க முன்வந்தும் நீ ஏற்காமல் சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டாயே, அதன் மர்மம் என்ன?
1000 பல்கலைக்கழகமாய் அறிவுயில் கொண்டிருக்கும் அண்ணாவுக்கு பக்கத்தில் அது அமைந்திருப்பதால் தானோ பல்கலைக்கழகமா உனக்கு பட்டம் கொடுத்தது? உனக்கு பட்டம் கொடுத்ததன் மூலம் மனிதாபிமானத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் தனக்கு இருக்கிறது என்ற தகுதிக்கு அதுவல்லவா உன்னிடம் பட்டம் வாங்கிக் கொண்டது. தாய் தமிழுக்கு பல்கலைக்கழகம் கண்ட நீரா தாயை காத்த தனையன். ஆம், தாய் தமிழை காத்த தனையன். நான் அவரை பாராட்டாமல் அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக் கொள்கிறேன் என்று அருமை தலைவருக்கு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்திவிட்டு அதற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ மனதில் ஏற்பட்டதை சொல்லிவிட்டு இங்கே மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து எனக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பெருமையோடு வைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். புரட்சி தலைவரை பார்க்க வந்திருக்கிறோம், அதுவும் தீவனத்தோடு பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய சத்துணவு திட்டத்திற்கு ஒரு கடினமான தொகையோடு பார்க்க வந்திருக்கிறோம். டாக்டர் பட்டம் கிடைத்து அவரை மட்டும் பாராட்டுவதற்கு வராமல் அவர்கள் செய்கின்ற அந்த நல்ல காரியத்துக்கு துணையாக தலைவராக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு மகிழ்ச்சியோடும் சொல்லி அவர்களே, நடிகர் அவர்களே, பாரதி ராஜா அவர்களே, இருக்கும் கலைஞர் பெருமக்களே, வெளிவர்களுக்கும் எழுதிய பெருமக்களுக்கும் வணக்கம். டாக்டர் பட்டங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை வணக்கம். என்றால் திரையுலகத்தை பொறுத்தவரை எம்ஜி என்பது போல மினிமம் கேரண்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை நிச்சயம் வந்துவிடும் அவரை வைத்து படம் எடுப்பவர்களுக்கு என்று ஒரு கணக்கு உண்டு. அது அன்று மட்டுமல்ல, இன்று கூட அவருடைய பழைய படங்களை போடுவதனால் பல தியேட்டர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறது, பல விநியோகஸ்தர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது. நடிகர் திலகம் பத்மஸ்ரீ அப்பா அவர்களே, மக்கள் திலகம் டாக்டர் பெரியப்பா அவர்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் முன்னாடி நான் ஒரு கற்றுக் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாம பெரியவரை வாழ்த்துறதுக்கோ புகழ்றதுக்கோ நான் வயசுல ரொம்ப சின்னவன். இருந்தாலும் அவர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாரும் நம்ம மன்னிக்கணும், மேடையில் பேசுறது பழக்கம் இல்லை, இது கூப்பிட்டுட்டாரு. இவ்வளவு பெரிய விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. யாருக்கும் நன்றி, வணக்கம். The man of destiny, சரித்திர நாயகன் அண்ணன் திரு எம்ஜிஆர் அவர்களே, இன்று நீங்கள் பாராட்டப்படும் பொழுது இந்த தமிழக மண் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்துள்ளது என்பதை நான் பார்க்கிறேன். நாங்கள் யாரும் பாக்கி இல்லை, அத்தனை பேரும் வந்துவிட்டோம். இதற்கு ஒரே காரணம் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே இருக்கிறது என்பதை நாங்கள் உள்ளம் பூர்வமாக உணர்கிறோம் என்ற முறையிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மானுடம் வெல்க, மனிதாபிமானம் வெல்க, எம்ஜிஆர் வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சந்திரனை தொலைவில் இருந்து வானத்தில் இருக்கும் அந்த சந்திரனை பார்த்து ரசிக்கலாம், பாட்டு எழுதலாம், அதை பார்த்து விட்டு கை தட்டலாம். அதே சந்திரனுக்கு அருகே செல்வதென்றால் அவ்வளவு அரியதல்ல. அப்போலோ கிடைத்தால்தான் ஆம்ஸ்ட்ராங் கூட சந்திரனுக்கு சென்றான். ஆனால் மாண்புமிகு முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு பக்கத்தில் நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு அளித்த ஆண்டவனை நினைத்து பார்த்து அவருக்கு முதலில் எமது நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்களை பாராட்டக்கூடிய தகுதி எனக்கு இல்லைதான். ஆனாலும் ஒரு சாதாரண ரசிகன் என்ற முறையில், இந்த தமிழகத்தின் குடிமகன் என்ற நிலையில் அவரை பாராட்டக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது என்ற முறையில் நான் ஒரு சில வார்த்தைகளை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று டாக்டர் பட்டம் கிடைத்திருக்கின்றது. டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பதை நினைத்து நான் பல்கலைக்கழகத்தை பாராட்டுகின்றேன். அதே நேரத்தில் சாதாரணமாக அன்றாடம் உணவுக்கு அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய, திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய
ஒரு அன்றாடம் காட்சிக்கு லாட்டரி சீட்டிலே 1 லட்சமோ இல்லை பல லட்சமோ விழுந்து விட்டால் அவனை கையில் பிடிக்க முடியாது. அவன் ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுவான். ஏனென்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு முக்கிய திருப்பம். இன்னும் சொல்ல போனால் ஒரு அதிசயமான விஷயம். அதுவே ஏற்கனவே பல லட்சங்களை பார்த்துவிட்ட ஒருவருக்கு லாட்டரியிலே பணம் விழுந்தால் அது ஒரு சாதாரண விஷயம். அதை போன்று மாண்புமிகு நமது முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய டாக்டர் பட்டம் என்பது என்னை பொறுத்தவரையில் அவருடைய புகழ் மகுடத்திலே எத்தனையோ வைரக்கற்களும் மாணிக்க கற்களும் இருக்கின்றன. அந்த மாணிக்க கற்களுக்கு முன்னால் இந்த டாக்டர் பட்டம் என்பது ஒரு சின்னஞ்சிறிய வைரக்கல் தான். ஏனென்று கேட்டால் இந்த சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டாக்டர் பட்டத்தை இதற்கு முன்னாலும் சிலர் பெற்றிருக்கலாம், இதற்கு பின்னாலும் பலர் பெறலாம். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மக்களின் நெஞ்சங்களிலே இதய கோவிலிலே குடிக்கொண்டவராய் நீங்கள் அளித்த பட்டங்களை பெற்றிருக்கின்றாரே. புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை, மக்கள் திலகம் என்ற பட்டத்தை, பொன்மன செம்மல் என்ற பட்டத்தை, வாரி வழங்கும் பாரி வள்ளல் என்ற பட்டத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சி தலைவர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறாரே. அந்த பட்டங்களுக்கு முன்னால் என்னை பொறுத்தவரையில் இந்த டாக்டர் பட்டம் அவருடைய புகழ் முன்னிடத்திலே ஒரு சின்னஞ்சிறிய வைரக்கல் தான். அவர்கள் அன்றைய தினம் அந்த எடுப்பை எடுக்கவில்லை என்றால், அன்றைய தினம் வரிக்கல்வியை கொடுக்கவில்லை என்றால், இன்றைய தினம் அன்றைக்கு 45 படங்கள் தயாரித்துக் கொண்டிருந்த இடத்துல இன்றைய தினம் சுமார் 145 படங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் டாக்டர் எம்ஜிஆரும் அவருடைய மந்திரி சபையும் என்பதை இந்த சமயத்திலே நான் சொல்லிக் கொள்வதிலே கூறிப்படுகிறேன். டாக்டர் பட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் பட்டம் என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அந்த டாக்டர் பட்டத்துக்கே தெரியும். அவர் இன்னும் பல மக்கள் இருப்பாங்க. நீடூடி வாழணும் கடவுள். ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், நடிகனுக்கு நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு கூத்தாடின்னு கூப்பிடுறாங்க. அந்த நடிகனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க, கொடுக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு இப்ப நாட்டையே கொடுத்திருக்காருன்னா அந்த ஒரு பெருமை எம்ஜிஆர் அங்கிற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு போயிருக்குன்னா அவருடைய தனித்தன்மை, திறமை, அவர்கள் இருக்கிற ஒரு சாரிஸ்மா, ரேடியன்ஸ், அதெல்லாம் சொல்ல முடியும். இவக்க கொடுத்த கர்ணன் நீர், தமிழரை காதல் வயப்படுத்திய கண்ணன் நீர், உம்மை புகழ்வதன் மூலம் தமிழகன் அன்பெனும் செல்வம் எனக்கும் கொஞ்சம் சேரும் என்று தெரியும் இந்த ஏழை குசேலனுக்கு. தமிழரின் அன்பிலும் எழுதும் தமிழிலும் மட்டுமே வறுமை இந்த குசேலனுக்கு. ஆவலாய் நான் அள்ளித்தரும் பாராட்டு அவலை சற்றே அசைபோடுங்கள், என் பசி தீரும். தமிழர்களுக்கு உங்கள் மேலிருக்கும் அன்பெனும் நோய் வேகமாய் பரவி வருகிறது. இந்த இனிய நோயை எங்கள் புரட்சி டாக்டர் ஐயா நீங்களே நினைத்தாலும் குணப்படுத்த முடியாது. வாழ்க்கும் வயதில்லை எனக்கு என்பதற்காக உள்ளத்து உண்மை உணர்வுகளை மறைக்கவா முடியும்? வயது மீறி வாழ்த்துகிறேன். வாழ்க நீர் பல்லாண்டு. அன்பு தம்பி கமன். மதிப்புக்குரிய புரட்சி தலைவருக்கு இந்த டாக்டர் பட்டம் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி இன்னமும் நிறைய பட்டங்களும் பரிசுகளும் அவருக்கு கிடைக்கணும். நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன். கூட அது முடியாத இருந்தாலும் சபை நாகரிகங்களுடைய தலைவர்கள் ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு பாரதராஜாவை இந்த நிகழ்ச்சிக்கு தயாராக சொல்லியிருக்கிறார்கள்.
மாலை வணக்கங்கள். எங்க டைரக்டர் அவர்களும் மற்ற டைரக்டர்கள் அப்புறம் சக கலைஞர்கள் குறிப்பா நீங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். பேர் வந்துதான் உண்டு. பேர் வரல அப்படின்னா எங்களை விட கவலையான ஒரு பொசிஷன் இருக்கிறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இப்ப ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டதுனால பரவாயில்ல ஒரு பொசிஷன். இல்லைன்னா ஃபீல்டு விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிலைமையை நினைச்சு பாருங்க. அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் அவர் பிரமாதமான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவாஜி சார் வேற யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரேங்க் யாருமே வராதனால அவரே இருந்துட்டு இருக்காரு. அதனால பிரச்சனை இல்லை. ஆனா மற்றவங்க பொசிஷனாக நினைச்சு பாருங்க, அவங்க 2 பேர் தோத்து வேற யாருமே இல்லை. அதனால எங்களுக்கு இந்த மாதிரி கூட்டத்தில் நாங்களும் சந்தோஷப்படுது. எங்களுக்கு தான் இந்த கூட்டம் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்து நாங்களும் நினைச்சிட்டு அதனால மேலும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் நடக்கணும். அதில் நாங்கெல்லாம் கலந்துக்கணும். இன்னொரு 15-20 வருஷத்துக்கு இதே மாதிரி கூட்டத்தில் நான் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதுக்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அவர்களை பல்லாண்டு வாழும்படி 2 பேர்த்தையும் வாழ்த்துறேன். எங்க டைரக்டர் தான் என்ன வாழ்த்துறாரு. அதனால அவரையும் நல்லா வாழ்த்துட்டு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். ஒரு சின்ன மாலை. வாழ்க நாடு, வாழ்க மக்கள், வாழ்வியின் மரபை எண்ணம் என்கிறார் அவர். பங்கும் பாசமும் நிறைந்த எனது அருமை அண்ணன் எம்ஜிஆர் அவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, இதய தெய்வமாம் எம்ஜிஆர் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, உங்களுக்கும் இந்த பாராட்டு விழாவுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் கலைஞர்களுக்கும், இந்த குழுவில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், விழாவுக்கு வர வேண்டுகிற ஆசையில் இருந்து வர இடமில்லாமல் வெளியே கழிக்கிறவங்களுக்கும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நிற்கிறவங்களுக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும், வளர்ந்து வர்ற வாலிபர்களுக்கும் வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதல்கள் வணக்கம். இந்த நேரு ஸ்டேடியம் கட்டிய நாளில் இருந்து இந்த மாதிரி ஒரு கலைகளை யாருமே பார்த்திருக்க முடியாது. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடி வர்றார்கள் என்றால் அது ஒரே ஒரு புரட்சி தலைவர் ஒருத்தருக்குத்தான் வர முடியும். ஏனென்றால் எனக்கு முன்னால பேசுறவங்க தான் சொன்னது மாதிரி எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார். எந்த இடத்துல துயரம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால இவர்கள் தான் தண்ணி வரும். அப்படி ஒரு பிறந்தவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததற்காக இங்கே பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான், அது எனக்கு தெரியும். நான் கேட்கறது ஒன்று, அண்ணன் வயசு ஆக வயது முன்னால வந்துருது, நான் தான் வந்து நிற்கிறது முன்னால, எப்படி உங்களுக்கு வயசை காணும் அப்படின்னு நான் கேட்கறது உண்டு. என்னை தனியா கூட்டிட்டு போய் இந்த டாக்டர் வைத்தியம் சொல்லுவார், கீரையை நிறைய சாப்பிடு, புடலங்காய ஆப்பாயில் பண்ணி சாப்பிடு, சாப்பாடை இவ்வளவு சாப்பிடு. அது சாப்பிடாது. ஒரு பழம், ஒரு பீடம், ஒரு டம்ளர் மோர் சாதம், அவ்வளவுதான் ஒரு சாப்பாடு மத்தியானம். நமக்கு கருவாட்டு குழம்பு மாத்திரை எடுத்து வெட்ட தோணுது. இங்க புடைச்சாலும் சரி, இங்க புடைச்சாலும் சரி, அந்த நேரம் சாப்பிட்டு நம்மள தோணுது. அப்புறம் இந்த டாக்டர் சொல்றதை நம்ம எப்படி கேட்கறது? ஆகவே பட்டத்துக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான். இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடி வர்றார்கள் என்றால் அது ஒரே ஒரு புரட்சி தலைவர் ஒருத்தருக்குத்தான் வர முடியும். ஏனென்றால் எனக்கு முன்னால பேசுறவங்க எல்லாம் சொன்னது மாதிரி எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார். எந்த இடத்துல துயரம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால இவர் கண்ணில் தான் தண்ணி வரும். அப்படி ஒரு சிறந்தவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததற்காக
எங்கே பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான், அது எனக்கு தெரியும். நான் கேட்கறது உண்டு,